ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஜமா. பரி இளவழகன் அவங்களுடைய எழுதி டைரக்ட் பண்ணி அண்ட் கதாநாயகனாக நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் ஜமா. அண்ட் இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் கோபாலகிருஷ்ணன் அண்ட் எடிட்டர் பார்த்தா அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் இசைஞானி இளையராஜா அவர்கள். அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் பரி இளவழகன் அவர்களோட சேர்ந்து அம்மு அபிராமி அண்ட் சேத்தன் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஜமா அப்படின்ற அந்த பேர்லேயே வந்து தெரிஞ்சிருக்கும் இது எதை பற்றின ஒரு படம் சொல்லிட்டு தெருக்கூத்து வந்து சம்மந்தப்பட்ட ஒரு படமாக தான் இதை எடுத்திருக்காங்க. ஸோ தமிழ் சினிமாவில் தெருக்கூத்தை வந்துட்டு கையாண்டிருக்கக்கூடிய விதம் வந்து ஒரு ஒரு படத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். முழுநீள படத்தில் வந்து தெருக்கூத்தினுடைய கலைஞர்களை எடுக்கப்பட்ட ஒரு படம்னா அது ஜமாவை சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஐ திங்க் நாசர் அவர்களுடைய அவதாரம் படமும் இருந்து அது ஆனால் கொஞ்சம் மாறுபட்டு வேற ஒரு 2-3 விஷயங்களை வந்து அதில் காட்டியிருப்பாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெருக்கூத்து அண்ட் அவங்க கலைஞர்கள் ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரியான பாதிக்கப்படுறாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்புலம் இருக்கக்கூடிய அரசியலை பற்றியும் பேசியிருக்காங்க. ஏன்னா தெருக்கூத்துன்னும் போது அதில் வந்து ஆம்பளை தான் வந்து பொம்பளை வேஷம் போட்டோ வந்து நடிப்பாங்க. அப்படி பண்ணுறதுனால வரக்கூடிய என்ன மாதிரியான ஒரு நோக்கத்தில் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவங்க ஆரம்ப காலத்துலேருந்து கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் படத்தினுடைய கதாநாயகனும் வந்துட்டு கடைசி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு பொம்பளை வேஷம் மட்டுமே தான் போட வச்சுருப்பாங்க. அந்த பொம்பளை வேஷம் போட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி நளினமாயிட்டு இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இதில் என்ன ஒரு பின்னாடி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய குருன்னு சொல்லக்கூடிய சேத்தன் அவங்க தான் வந்து இந்த கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. அவரே வந்து அது ஒரு பெரிய ஒரு டாஸ்க். அதாவது என்ன சொல்றது, இது வந்து இப்படிதான் பண்ணணும், இவங்களெல்லாம் வந்து முன்னேற விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு உள்நோக்கோட பண்ற விதமாக தான் இந்த படத்துல காட்டியிருக்காங்க. ஸோ அல்டிமேட்டான ஒரு கேரக்டரைசேஷன் இந்த படத்துல வந்து சேத்தன் அவர்கள் வந்து யதார்த்தமான ஒரு நடிப்பு, அதை விட எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர். ஸோ சேத்தன் அவர்களே இப்படியா அப்படின்ற மாதிரி தான் அவருடைய கேரக்டரே இருக்குது. அண்ட் பரி இளவழகன் அவங்களுடைய இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் படத்தினுடைய ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், காஸ்டிங் வந்து அவர் செலக்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், அண்ட் இந்த படத்தில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் வேலையை வாங்கி இருக்கிற விதமாக இருக்கட்டும், அண்ட் அவரே நடித்து டைரக்ட் பண்ணியிருக்கிறது எக்ஸலண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா முழுக்க வந்து தெருக்கூத்த சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கான ஸ்டடி நிறையவே பண்ணியிருக்கிறாங்க. இந்த திருவண்ணாமலையை சார்ந்து இருக்கக்கூடிய தெருக்கூத்து கலைஞரை பற்றின ஒரு படமாக தான் இவர் வந்து எடுத்திருக்கிறாரு. திருவண்ணாமலையில் பல தெருக்கூத்து கலைஞர்கள் இருக்கிறாங்க. அதில் பாதி பேர் இப்போ வந்து நம்மளோட இல்லைனாலும் அவங்களுடைய சாதனைகள் ரொம்ப பெரிய அளவில் வேர்ல்ட் ரெக்கார்ட் அளவெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரியான கலைஞர்கள் அவங்களுடைய ஆரம்ப காலத்துல இருந்து கடைசி வரைக்கும் யாரோ ஒருத்தர் அவங்க வந்து ஒரு பின்புலத்துக்கு தள்ளிக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன, அண்ட் இதில் இருக்கக்கூடிய அரசியலை ஏன் வெளி உலகத்துக்கு தெரியாமல் வச்சுட்டு இருக்கிறாங்கன்றத ரொம்ப அழகாக எடுத்து காட்டியிருக்கக்கூடிய படமாக தான் அமைஞ்சிருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்து பல பேருக்கு இந்த காலகட்டத்தில் இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்க தெருக்கூத்தை வந்து கண்ணோட பார்த்துருக்க மாட்டாங்க. எல்லாருமே அந்த தெருக்கூத்து கலைன்றது அழிஞ்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்குது. அண்ட் இந்த படத்தில் அம்மு அபிராமி அவங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பட் கொஞ்சம் அவங்களுடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் சட்டிலாக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது. இதில் வந்து ஆடட்ன்றது ஒரு பெரிய பூஸ்டப், பெரிய ஒரு பில்லராக நின்று இருக்கிறவங்க இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசை தான். ஏன்னா இது வந்து ஒரு கிராமத்து கதை, கிராமத்தை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம்ன்றதுனால இதில் அவர் வந்து ரொம்பவே சூப்பராக விளையாடி இருக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஸோ பேக்ரவுண்ட் அதுவும் எஸ்பெஷலி பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கதை சொல்கிற விதத்துக்கு ஏற்ற மாதிரியான இசை அதுவே நம்மளை ரொம்ப ஃபீல் பண்ண வைக்குது. ஸோ இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபி ரொம்ப அடிதூளாக இருந்தது. எஸ்பெஷலி மேக் ஓவர் ஆர்டிஸ்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆர்ட் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக ரொம்ப பெரிய அளவில் மெனக்கெட்டுருக்குறாங்க. அண்ட் அந்த மேக் ஓவரை போட்டுக்கிட்டு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அதிகமான ட்ரைனிங்கும் எடுத்துருக்குறாங்கன்றது தெரியுது. ஸோ மொத்தத்தில் டோட்டல் டீமாக சேர்ந்து பெரிய ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸில் அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக்காக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்குது. அண்ட் சேத்தன் அவர்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்றதை காட்டியிருப்பாங்க. அண்ட் அவன் ஜமா அப்படின்ற கேரக்டரில் வந்து இருக்கக்கூடியவங்களுக்கும் அண்ட் இதுக்கப்புறமா வந்து வரக்கூடியவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணலான்றதை கிளைமேக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு பக்கா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேக்கேஜாக அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு வந்து தெருக்கூத்து மேலேயும் முக்கியமாக வந்து ஃபோக்லூர், அதாவது கிராமிய கலைகளை வந்து அழிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இதுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தியேட்டரில் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.